கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கற்கள் பேசுகிறது என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 39-40 வசனங்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவின் இடத்துல இந்த பரிசேயருடைய ஒரு வேண்டுதல், அதாவது சீசர்களை அதட்டும் என்றார்கள். இயேசு அதட்டின சில காரியங்கள் எல்லாம் இருக்குது. காற்றும் கடலும் இயேசுவினுடைய பிரயாணத்துக்கு எதிராக கொந்தளித்து கொண்டிருந்த போது அவர் படகுல நித்திரையா இருக்கிறார். சீசர்கள் அவரை அழைத்து கொண்டு போகிறாங்க. இப்பொழுது சீசர்கள் ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்று கேட்டபோது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்பட்டு, இறையாதே என்று சொன்னது மாத்திரல்ல, அமைதலாயிரு என்றார். அது மாத்திரமல்லாது பிசாசினால பிடிக்கப்பட்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த சிலரை கூட இந்த பிசாசுகளை தேவன் அதட்டினார் என்று கூட வேதத்துல பார்க்கிறோம். ஆனா இங்க பெசிபிக்கா பரிசேயர் சீசர்களை அதட்ட சொல்லுகிறாங்க. ஏன் அதட்ட சொல்லுகிறாங்க அப்படின்னா, இயேசுவை அவர்கள் ராஜாவாக துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பேற்பட்ட ராஜானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜாவாக துதிக்க ஆரம்பிச்சத இந்த பரிசேயர்னால ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியாததுனாலதான் இயேசுவே உம்முடைய சீசர்களை அதட்டும். அவர்கள் ஆராதிக்கிற முறைமை, அவர்கள் செய்கிற காரியம் வேதத்துக்கு புறம்பாய் இருக்குது, அல்லது நாங்க செய்கிற எங்களுடைய பாரம்பரியத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, அநேக பரிசேயர் கூட்டத்தோடு சேர்ந்து அநேக மக்கள் இருக்கிறாங்க. இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாத எத்தனையோ பேர். இயேசு வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குறாரா, அவரை நாங்க ஏற்றுக்கொள்றோம். இயேசு பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குறாரா, அவரை ஏற்றுக்கொள்றோம். அவரை போதகராக கூட நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இருதயம் இல்லை. அவர் ராஜா என்றார்னா அவருடைய ராஜ்யம் எனப்பட்டது ஒண்ணு இருக்கும். அவருடைய ராஜ்யத்துல அவருடைய சித்தோ அவருடைய சட்டதிட்டங்கள் மாத்திரம்தான் நிறைவேறும். அதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை போதகராக ஏற்றுக்கொள்ள, இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது. இயேசுவை போதகராக ஏற்றுக்கொள்ளக்கூடும், ஆனா ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே எங்களால செயல்பட முடியல. அதனால அந்த ராஜ்யத்தை குறித்து துதிக்கிற மக்கள், அந்த ராஜ்யத்தை வாழ்ந்து காண்பிக்கிற மக்களை எதிராக செயல்படுகிறாங்க. இயேசு அந்த நேரத்துலதான் இவர்கள் கூப்பிடாதிருந்தால் அல்லது இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே பேசும் என்றார். இப்ப இயேசுவின் காலத்துல கூட இயேசு அநேக காரியங்கள் கல்லுகளோடு கூட ஒப்பிட்டு சொன்னார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் 17-18 வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். இங்க ஆண்டவர் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் அப்படிங்கிறார். இந்த உலகம் பாருங்க, நலமானதை எடுத்துக்கொள்ளும், தங்களுக்கு நலமில்லாததை தெரிகிறத தள்ளிரும். ஆனா தேவன் தான் தள்ளப்பட்ட கல்லையே எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்குறார். ஒருவேளை உலகம் எதெல்லாம் பெஸ்டா எடுத்துக்குது,
அல்லது உலகம் எதான் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, தள்ளப்பட்ட சில காரியத்தை நீங்க உபாகம புஸ்தகத்தினுடைய 22வது அதிகாரம் 13 இருந்து 20 வரைக்கும் ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கன்னிகையை ஒரு வாலிபனுக்கு திருமணம் முடித்து கொடுத்த உடனேயே அந்த கன்னிகையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று அந்த கன்னிகையின் மேல ஒரு குற்றம் சாட்டுகிறான். அதாவது இவளுடைய கன்னிமை, கற்பு எங்கேயோ இழந்து போயிட்டு இங்க என்னை ஏமாத்தி திருமணம் முடிச்சுட்டா அப்படின்னு ஆசாரியரிடத்துல குற்றம் சாட்டுகிற போது, இந்த பெண்ணை வளர்த்தின பெற்றோர் இந்த பெண்ணினுடைய கன்னிமையை அடையாளமா கொண்டு காண்பிக்கணுமாமா. இப்ப காண்பிக்கிற போது இந்த பிள்ளை எங்கேயும் போய் கெடவே இல்லை, இவள் மேல அவதூறாக குற்றம் சாட்டுகிறான் அப்படின்னா, அந்த அடையாளத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து தண்டித்து, அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னிகையை அவதூறு பண்ணினதினால் அவன் கையில் 100 வெள்ளிக்காசு அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவார்கள். அவளோ அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவன் உள்ளளவும் அவளை தள்ளிவிடக் கூடாது. இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணு மேல ஏதோ ஒரு பிராது வருதுன்னு வைங்கள, நல்லதோ கெட்டதோன்னு விசாரிக்காம இரண்டு பேருமே ஒருவேளை நோட்டலா வந்துட்டாங்க, அதனால அவளை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. விபச்சார பாவத்தின் நிமித்தமே அன்றி வேறொன்றினாலும் அவளை தள்ளிவிடக் கூடாதுங்கிறது. அப்ப தள்ளிவிடுவதற்கு பொய்யாய் ஒரு பெண்ணை ஒரு கற்பு கலைந்தவள் என்று ஒரு மனுஷன் சொல்லுவானா, அப்ப கற்புள்ள ஒரு கன்னிகைக்கு ஒரு அடையாளத்தை தேவன் அவங்களுடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை அவங்க பெற்றோர் காண்பிக்கணும். அந்த காண்பித்ததுனால அவதூறு பண்ணுகிறவனை தண்டிக்கணும். தண்டித்தது மாத்திரமல்ல, 100 வெள்ளிக்காசை தன் பிள்ளைய கற்போடு கூட வளர்த்தின தகப்பனுக்கு கொடுக்கணுமாமாங்க. அப்ப மரியாளன் குறித்து கூட சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தார். அப்ப ரகசியமா தள்ளிவிட மனதாயிருந்தாருனாலுமே ஒரு கற்புள்ள ஒரு கன்னியை தள்ளிவிடலாம் என்று நினைத்த மனிதனுக்கும் தண்டனை கிடைத்திருக்கணுமா இல்லையா? ஆனா வேதம் சொல்லுதுங்க, அந்த மனுஷனுக்கு தண்டனையும் கிடைக்கல, அந்த மனிதனுக்கு அபராதமும் விதிக்கப்படல. ஆனா மரண பரியந்த நியாய பிரமாணத்தின்படி அந்த அம்மாவை அவர் தள்ளி விடல. அவரை திருமணம் பண்ணி ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இவர் மரியாளம்மா மரிப்பதற்கு முன்னாடி அவர் மரித்துட்டார். அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்வதற்கு தடையாக அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமே காரணமாக மாறிடும். அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி தன் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவிய கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கு. அதாவது கன்னிகையிலேயே திருமணம் முடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்ட ஒரு பெண், யாருக்குமே தெரியாம போய் ஒரு யூதனை கல்யாணம் பண்ணியிருந்தார். ஒரு மனதளவில் அவர் ஐயரவுப்பட்டு இதை ஆசாரின் இடத்துல மூப்பரிடத்துல காமிக்கும் போது, இப்ப அந்த கன்னிகை தன் வாழ்க்கையை வேத வசனத்தின்படி வாழாததுனால அவளை எல்லோரும் கல்லால் அடித்து கொள்ள சொல்றார். ஏன் கல்லால் அடித்து கொள்ளணும் அப்படின்னா, வருகிற தலைமுறையினர் கட்டாயம் இந்த மாதிரி தவறுதல் செய்தா இப்பேற்பட்ட ஒரு தண்டனை தான் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் கல்லால் அடித்து கொள்ள சொல்றார். ஆனா ஒரு தப்புமே பண்ணாத ஒரு கன்னிகையை கல்யாணம் முடித்த கணவன் சந்தேகப்பட்டார் அப்படின்னா தான் இங்க மூப்பரிடத்துல கொண்டு வரணும். அவங்க பெற்றோர் இந்த கன்னிமையை காண்பித்த உடனே அந்த 100 வெள்ளிக்காசு அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளை சம்பாதித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை நல்ல முறையில பார்த்து கொள்ளணும், அதாவது திருமணத்துக்கு அப்புறமும் நல்லபடியா வைத்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்,
தேவரீர் உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் அல்லவா அப்படிங்கிறார். ஒரு வாலிப பெண்மணி உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நன்மை செய்யணும்னு நீ நினைத்தீனா, நீ கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழு. நீ கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஒருவேளை உனக்கு சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா கூட அதற்கு பனிஷ்மெண்டா தான் அந்த 100 வெள்ளிக்காசை கணவன் அந்த பிள்ளையினுடைய பெற்றோருக்கு கொடுக்கணுங்கிறார். அப்ப இந்த யோசேப்புக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்தது. அவர் 100 வெள்ளிக்காசு மரியாளுடைய அப்பாவுக்கு கொடுத்ததாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு தண்டனையோ வந்ததாகவோ வேத சொல்ல. ஆனால் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதமாகிய நன்மையை யோசேப்பு அனுபவிக்காம போயிட்டார். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்ன? சாராள் அம்மா மரித்தாங்க, ஆபிரகாம் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணார். அதே போல ரெபேக்காள் மரித்தாங்க, ஈசாக்கு அந்த அம்மாவை அடக்கம் பண்ணார். லேயாள் ராகேல கூட யாக்கோபு அடக்கம் பண்ணார்ன்னு இருக்கு. ஆனா இந்த யோசேப்பை மரியாள் அம்மா தான் அடக்கம் பண்ணினாங்க. அப்ப கணவனை சந்தேகப்படுகிற மனைவியாக இருக்கலாம், மனைவியை சந்தேகப்படுகிற கணவனா இருக்கலாம். ஆயுசு நாட்கள் நீடித்திருக்காது பாருங்க. சந்தேகங்கிறதே பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. இயேசு இந்த உலகத்துக்குள்ள வெளிப்பட்ட போதுதாங்க சந்தேகத்துக்குரிய தண்டனை எவ்வளவு பெரிதா இருக்குன்னு 3 பேரை காண்பிக்கிறார். சகரியா சந்தேகப்பட்ட போது யோவான் பிறக்கிற வரைக்கும் வாய் கட்டப்பட்டிருந்தது. யோசேப்பு சந்தேகப்பட்டதுனால மரியாளுக்கு முன்னாடியே மரணத்தை அவர் தழுவ வேண்டியதாயிடுச்சு. ஆனா யோவான் சாணகன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார். ஆனா அதே யோவான் சாணகன் ஏரோதுவினாலே சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட போது தன்னுடைய சீசரில் 2 பேரை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா இல்ல ஒருவரை காத்திருக்க வேண்டுமா என்று சந்தேகப்பட்டதுனால வேதவசனம் சொல்லுங்க தலையே அவருக்கு போயிடுச்சு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் குடும்பத்தையும் சந்தேகப்படக்கூடாது, தேவனையும் சந்தேகப்படக்கூடாது. நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும் மாதிரி தான் நம்மளுடைய மாம்ச சரீரத்துல அது நடக்காது. அதனாலதான் ஏசாவை தள்ளி யாக்கோபை சிநேகித்தார்னா 2வது யாக்கோபு பிறந்தா, அப்படி 1வது ஏசா பிறந்தார். அப்ப ஜென்ம சரீரத்துல ஆதாமுக்குள்ள இருந்த சந்தேகம், ஏவாளுக்குள்ள இருந்த சந்தேகம், அவர்கள் மூலமா பிறந்த மனித இன அத்தனைக்குள்ளே இருக்குது. ஆனா திரும்ப பிறக்கிற நீங்களும் நானும் இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறபடினால இயேசு எங்கேயுமே சந்தேகப்படல. இயேசுக்குள்ள சந்தேகத்தின் ஆவி வேலையே செய்யல. இப்ப நீங்களும் நானும் குமாரனுடைய ஆவியை பெறுகிற போதுதான் நாம் சந்தேகம் இல்லாம சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். அப்ப எதை இந்த உலகம் தள்ளுது அப்படின்னா, யாரு நல்லவங்க மாதிரி முன்னாடி குற்றம் சாட்டுகிறாங்களோ அவங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு குற்றமே செய்யாதவர்களை தண்டிக்குது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீதியுள்ள நியாயாதிபதியா இருந்து அது குற்றம் நடந்திருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு விட்னஸ் சரீரத்திலேயே வைத்திருக்கிறார். இந்த பெண்ணினுடைய சரீரத்துல அந்த கன்னிமை அடையாளம் இருக்குது. இன்னைக்கு கண்மையில் அடையாளம் போட்டுட்டு போகிறாங்களே அநேகர் தெரியல. கன்னிமையை காத்து கொள்ளுகிற ஒரு அடையாளத்தை தேவனை ஏற்படுத்துறார். இது தேவனுடைய அடையாளம். சில நேரம் தேவன் சிலரை தள்ளுவாராம். ஏன் அவங்கள தள்ளுறாரு அல்லது அவங்களுடைய தள்ளுவதற்கான நோக்கம் என்ன, அல்லது சிலரை தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உதவியை செய்கிறாராம், அதையே ஏற்படுத்துறார் அப்படின்னு கூட பார்த்துட்டு தள்ளப்பட்டதை எப்படி தேவன் உயர்த்துகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போலவும் சீர்கட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள்.
அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இங்க கர்த்தர் ஏசாவை தள்ளினார் அப்படிங்கிறாங்க. ஏசாவை தள்ளினார்ங்கிறதை காட்டிலும் ரோமர் 9:13 சொல்லுகிறது, யாக்கோபை சிநேகித்தாராம். விசுவாசத்தினால ஈசாக்கு கூட வரும் காரியங்களை அறிந்துதான் யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது பிறந்த ஏசாவினுடைய வாஞ்சை, ஆசை, விருப்பங்கள் எல்லாவற்றிற்காகவும் தன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் நஷ்டப்படுத்தினானாம். அப்ப இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இந்த பரிசுத்தவான் ஏசாவை எழுதுகிறாரா இல்லை ஏசாவை வைத்து வேற எதையாவது எழுதுகிறாரா அப்படின்னா, நம்ம ஜென்ம சரீரம் எனப்பட்ட ஒரு சரீரம் ஒண்ணு இருக்குதுங்க, ஆவிக்குரிய சரீரம் எனப்பட்ட ஒன்று இருக்குது. அப்ப இந்த ஜென்ம சரீரம் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அற்பமா பார்க்க பாருங்க. ஆனா ஆவிக்குரிய சரீரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சரீரத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணும், ஆவிக்குரிய சரீரமும் அதை கன்வெர்ட் பண்ணும். இந்த ஏசாவுக்கு எதன் மேல ஒரு அற்பமா பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் இருந்ததுன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சேஷ்டபுத்திரம் வச்சு ஏதாவது ஒரு டீ வாங்க முடியுமா, இல்ல ஒரு நேரம் டிஃபன் வாங்க முடியுமா, இல்ல 1 கிலோ அரிசி தான் வாங்க முடியுமா? சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு வருது? பசிக்குது சரீரத்துல. இப்ப இந்த சரீரம் எனப்பட்டது ஆகாரத்துக்காக படைக்கலைங்க, தேவனுக்காக படைக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியை பெற்று தேவனோடு நடப்பதற்குத்தான் இந்த சரீரத்தை தேவன் படைத்தாராமா. மண்ணினால மனுஷனை உண்டாக்கிய தேவன் நாசியில சுவாசத்தை ஊதின போது அந்த மனிதனுக்கு பசி எடுக்கல, அந்த மனிதனுக்கு தாகம் எடுக்கல. அந்த மனிதனுக்கு தேவன் தான் பசியாகவும் தாகமாகவும் இருந்ததுனால அந்த மனிதன் தேவனோடு தான் இருந்தான். தேவன் தான் அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்துக்கு வழி நடத்தி கொண்டு வந்து அந்த மனிதனுக்கு தேவையான கனி விருட்சங்களை விளைய வைத்து, இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்கின்ற ஒரு கற்பனையவே தேவனால் வந்ததுதான். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சரீரத்துல தேவனுடைய ஆவியை பெற்று தேவனோடு வாழும்படியாகவும் தேவனுக்காக வாழும்படியாகவும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு, அந்த ஏசா வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காகவும் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்ப இந்த போஜனம் தான் பெருசே தவிர சேஷ்டபுத்திர பாகம் எனப்பட்டது பெருசே இல்லை. இதே மாதிரி இயேசுவினிடத்திலேயே பாருங்க, அவருக்கும் பசி இருந்தது. 40 நாள் உபவாசம் இருந்தாரு. உபவாசம் இருந்து முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப சாத்தான் இயேசுவின் இடத்துல இந்த கல்லுகளை கொடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடு, நீ பசியாயிருக்கிறாய் அப்படிங்கிறார். இயேசுவுக்கு தெரியும் தனக்கு பசிக்குது, பசிக்கு ஆகாரத்துக்கு அப்ப தேவைன்னு தெரியுது. ஆனா இயேசு எதை காண்பிக்கிறார்னா, அந்த சரீரத்துல எதற்கு உபவாசம் இருந்தான்னா சாப்பிடறதுக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம், தேவனோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்களும் நானும் அறிவதற்காகத்தான் இவர் இப்பேற்பட்ட ஒரு உபவாசத்தை வெளியரங்கமாய் இருந்து உங்களுக்கு எனக்கு மாதிரியை காண்பிக்கிறார். அப்ப சாத்தான் சொன்ன உடனே அந்த கல்லுகளை எடுத்து அப்பமாக்கி அவர் சாப்பிட்டுட்டாரா அப்படின்னு பாருங்க, சாப்பிடல. சாத்தானுக்கு ரிப்ளை என்ன கொடுத்தாருன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது பாருங்க. இந்த 40 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு சரீரத்தினுடைய பலன் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவினால வரலைங்க, தேவனுடைய வார்த்தை தேவனுடையவைகளினால வந்தது. ஒருவேளை வானத்திலிருந்து மன்னா விழுந்திருந்தாலும் வானத்துல தேவன் இல்லைன்னாலே அந்த மன்னாவே அவங்களுக்கு வேணும் வேஸ்டா தான் போயிருக்கும். இன்றைக்கு நீங்களும் நான் இந்த உலகத்துல தேவனோடு கூட வாழும்படியான
சில காரியங்களை நம்ம தள்ளுகிற போது நம்மையும் தேவன் தள்ளி விடுவாரம்மா. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த மன்னா எதற்கு? உலகத்துல பாருங்க எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டு எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்று. இவர்கள் தேவனுடைய மன்னாவை அற்பமாய் நினைத்த போது ஒரு அக்கினி பத்தி எரிஞ்சுதாம்மா. அந்த இடத்துலதான் ஆரோன் தூப கலசத்துல அக்கினியை போட்டு மோசேனுடைய வழிநடத்துதலின்படி மரித்தோரிடத்திலும் உயிரோடு இருக்கிற ஒரு இடத்திலும் நடுவுல போய் நின்ன போது தேவனுடைய கோபம் தணிந்ததுன்னு பாக்குறோம். அப்ப ஏசாவை தேவன் ரிஜெக்ட் பண்ணினார் என்பதை காட்டிலும் ஏசா தேவனுடையவைகளை ரிஜெக்ட் பண்ணினா அதனால தேவன் அவனை தள்ளிவிட்டார். தேவன் இங்க மாத்திரம் தள்ளுகிறவர் இல்லைங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 20வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தையும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த உலகத்தோடு கூட நம்மளுடைய ஜீவியம் முடிவது கிடையாது. ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், எப்பேற்பட்ட ஊழியம் செய்திருக்கலாம், எப்பேற்பட்ட தான தர்மங்கள் பண்ணிருக்கலாம், அல்லது எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். வேதம் சொல்லுது, ஒரு அக்கினி கடல் எனப்பட்டதே இருக்குதாமா. ஒரு வீடே நெருப்பு பிடிச்சிருச்சுனாலே நம்மளால தாங்க முடியலன்னா அக்கினி கடல் எனப்பட்டது இருக்குது அப்படிங்கிற. இப்ப இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து இதே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 13வது அதிகாரம் 8வது வசனத்துல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவான் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல சவுலை ராஜாவாக்கினது தேவன்தான் என்று அறியாம சவுலின் நாட்களில அநேகர் வந்து அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ராஜ்யம் பண்ண போகிறான் என்று அவர்கள் சவுலை குறித்து தவறுதலாய் பேசினாங்களாம். இதை குறித்து 1 சாமுவேல் 10வது அதிகாரம் சொல்லுது, அப்பொழுது சவுல் கேளாதவன் போல இருந்துட்டானாம். ஆனா இங்க நாம கேளாதவர்கள் போல இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு கூட்ட மக்கள் ஒரு விதமான வழிபாடுக்குள்ள போகிறாங்க. அந்த வழிபாடுக்குள்ள போகிற மக்கள் வந்து என்னென்ன அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு 5, 6, 7 வசனங்கள்ல சொல்றாரு. முதலாவது காரியம், பெருமையானவர்களையும் தூஷணங்களை பேசும் வாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப முதலாவது அவர்களுடைய வணங்குகிறவர்கள், அதாவது ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்படாத ஒரு கூட்ட மக்கள் செய்கிற முதலாவது காரியம் பெருமையோடு இருப்பாங்க, துஷ்ணங்களை பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அடையாளமே அதான் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உலகத்தின் பெருமை இருக்குதோ இல்லையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக விதமான பெருமை இருக்குது பாருங்க. எலியா கூட சொல்றாரு, நான் ஒருவன் தான், நான் ஒருவன் தான், நான் ஒருவன் தான்ங்கிறார். இந்த நான் கேட்டுக்கிட்டே இருந்த எலியாவை குறித்து யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, நம்மை போல் பாடுள்ள மனுஷனாகிய எலியா அப்படிங்கிறார். சார், நானே கர்த்தர் என்கின்ற அந்த நாமத்தை தேவன் தான் எடுப்பார். தேவனுடைய ஸ்தானத்தை எப்பேற்பட்ட பிரசித்த பெற்ற ஊழியக்காரரோ அல்லது பிரசித்த பெற்ற அப்போஸ்தலரோ தீர்க்கதரிசியோ போதகரோ எடுத்துட முடியாது. அப்படி எடுக்கிற போது அவர்களுடைய முடிவு பாருங்க, பலவீனத்துல போய் முடிஞ்சிடும் பாருங்க. இந்த எலியாவினுடைய பலவீனம் என்ன அப்படின்னா, நானே சொல்லிட்டு இருந்தவிட்ட கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், பெரிய மினிஸ்ட்ரி கொடுக்கிறார். என்ன மினிஸ்ட்ரி கொடுக்கிறார்னா, ஆசையில அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தில் சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை அபிஷேகம் பண்ணுனார். இந்த எலிசாவை கூட அபிஷேகம் பண்ணல,
12 ஏர்மாடு போட்டி கொண்டிருந்த அவர் மேல தன்னுடைய சால்வை போட்டு கூட்டிட்டு வந்துட்டார். ஆசையில எலிசாதா அபிஷேகம் பண்ணினாரு, யெகூவ எலிசாதா அபிஷேகம் பண்ணினாரு. அதனாலதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷனாகி எலியா. அப்ப பெருமை உள்ளவர்களுடைய செயல்பாடு பாருங்க, தேவனை விட்டு வேற எங்க திருப்பிட்டு போயிருமாமா, துஷ்ணமானவைகளை பேச வைத்திருக்கிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் இருக்கிற வாசமா இருக்கிறவளையும் தூசித்து பரிசுத்தவான்களோட யுத்தம்படி ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஒவ்வொரு பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பட்சபாதமே இல்லாம எல்லாரையும் தூசிக்கக்கூடிய ஒரு நாவு கொடுக்கப்பட்டதாமா. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, இப்பேற்பட்ட மனிதர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. அப்ப ஜீவ புஸ்தகத்தின் பெயர் யாருடைய இதுல எழுதப்பட்டிருக்கும் அல்லது யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல பார்க்க முடியும் என்று பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்க பவுல் தன்னுடைய உத்தம கூட்டாளிக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, ஒரு கூட்ட மக்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதாமா. என்ன அப்படின்னா, என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அப்ப அஸ்திவாரம் சரியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல கட்டாயம் இருக்குங்க. இப்ப அஸ்திவாரம் என்னன்னா, சுவிசேஷம் எனும் பாதரட்சையை தொடுத்து கொள்ளணுங்கிறார். அப்ப சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசம் இருக்குதா? சுவிசேஷம்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எது சுவிசேஷம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தெருவா போய் டிராக்ஸ் கொடுத்து பாட்டு பாடி இயேசு நல்லவர் வல்லவர்னு ஒரு டான்ஸ் கூட போட்டு ஜனங்களிடத்துல சொல்லிட்டு வருகிறது சுவிசேஷம் நினைக்கிறாங்க. இது நற்செய்தியை அறிவிக்கிறது யாவர் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷம் எனப்பட்டது என்ன அப்படின்னா, நான் வாழ்வதற்கு காரணம் அவருடைய மரணம் என்பதை அவருடைய மரண சரீரத்தோடு கூட நம்மளுடைய ஜீவ சரீரத்தை காண்பிப்பது. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாய் வந்த இஸ்ரவேலர் கடைசியா பஸ்காவை புசிக்கிற போது 3 முக்கியமான அடையாளம் அவருடைய சரீரத்தில் இருந்தது. ஒன்று, அவர்கள் கோலை பிடித்திருந்தாங்க. இரண்டாவது, கச்சையை கட்டியிருந்தாங்க. மூன்றாவது தான் பாதரட்சியை தொடுத்திருந்தாங்க. அப்ப எப்பெல்லாம் இவங்க பாதரட்சியை தொடுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை இவர்கள் மனதில கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்பெல்லாம் கோல் பிடித்திருந்தாங்களோ, எப்பெல்லாம் கச்சையை கட்டி கொண்டிருந்தாங்களோ, அப்பெல்லாம் இந்த கச்சையும் இந்த கோலும் இந்த பாதரட்சியும் எதை அறிவித்ததுன்னா, ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் தான் சங்கார தூதனிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றியது என்று ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தாங்க. இப்ப இயேசு கூட கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னாரு. எதை செய்யுங்கள்? யோவான் 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேலருடைய பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை, அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை அப்படிங்கிறார். அப்ப அந்த பாதரட்சை அவர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுன்னா, இயேசுவும் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னார். எதை சார் செய்ய சொன்னார் அப்படின்னா, யோவான் 13வது அதிகாரத்துல கர்த்தருடைய பிரதான பஸ்காவாகிய இயேசுவினுடைய சரீரத்துக்கு அடையாளமாக அவர் அப்பத்தையும்
அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசத்தையும் கொடுப்பதற்கு முன்பாக சீசருடைய கால்களை கழுவி, நீங்கள் என்னை மாதிரியாக கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய பந்திக்குள்ள போகிற நீங்களும் நானும் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படியாகத்தான் இந்த பந்திக்குள்ள வருகிறோம். மற்றவங்களை தூசிக்கிறதற்காக அல்ல. நம்மளுடைய பாதரட்சை, சுவிசேஷம் எனப்பட்ட பாதரட்சை என்னன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய மரணம் தான் இன்றைக்கு என்னுடைய ஆகாரத்துக்கு அஸ்திபாரமா இருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய மரணம் தான் இன்றைக்கு நான் குடிக்கிற தாகத்திற்கு ஜீவ தண்ணீராய் இருக்கிறது என்பதை வாழ்ந்து காண்பிக்கிறதுக்காகத்தான். அந்த ஆட்டுக்குட்டியை வாழ்ந்து காண்பிக்கிறது தான் நம்மளுடைய சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரமே. அதைத்தான் சொல்றது, சுவிசேஷகனுடைய பாதம் மலையின் மேல் ஏறி வருகிற எவ்வளவு அழகா இருக்குது என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அஸ்திபாரம் என்னன்னா, கண்மலை ஆகிய கிறிஸ்து தாங்க. இப்ப இதை நம்ம அஸ்திபாரமா கொண்டிருந்தா தான் நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கோம். இல்லைங்க, சுவிசேஷ காரியங்களில நான் எந்த தொடர்புமே இல்லை, ஆனா நான் மிஷினரிகளுக்கு ஊழியத்துக்கு நான் காணிக்கை அனுப்புறேன், அல்லது சுவிசேஷ ஊழியர்களுக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன்னா, சார் காணிக்கைய வாங்கிட்டு கண்சாடை செய்வதற்கு தேவன் மனிதர் அல்ல, உன்னுடைய அஸ்திவாரமே கிறிஸ்துவாக வாழ்ந்து கொடு அப்படிங்கிறார். அப்ப இந்த கூட்ட மக்கள் பவுலுக்கு சுவிசேஷ ஊழியத்தில் உடனாளிகளா இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்து இருந்திருக்கிறாங்க, உத்தம கூட்டாளிகளா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுங்கிறார். அப்ப இந்த பூமியில எந்தெந்த புஸ்தகத்திலயும் நம்மளுடைய பெயர் இருந்துட்டு பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் இல்லைன்னு வைங்களே, அங்கதான் வெளிப்படுத்தல் 20:15 சொல்லுகிறது, அக்கினி கடல் ஆயத்தமா இருக்குதாமா. அந்த அக்கினி கடல்ல இருந்து நீங்களும் நானும் எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு, இயேசுவை அஸ்திபாரமாக கொண்டு வாழுங்கள். வேதத்துல கூட தேவனே சில பேரை தள்ள சொல்றார். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்றார். இப்ப சாராள் தான் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணின் குமாரனாயும் தள்ளிவிடும் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கமா இருக்குது. சாராள் எங்க சொல்றாங்கன்னா 21ஆவது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல சொல்லுது, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் அப்படிங்கிறாங்க. இந்த அடிமை பெண் யாரு? இந்த அடிமை பெண்ணினுடைய பிள்ளை யார் அப்படின்னா ஆகார் என்று சொல்றாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல ஆகார் என்பதற்கு பவுல் ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு, இன்றைக்கு இருக்கிற சீனாய் மலை அப்படிங்கிறார். அப்போ சீனாய் மலையிலிருந்து தோன்றின ஒரு நிருபம் ஆகார் என்றும், சியோன் மலையிலிருந்து தோன்றின நிருபம் சாராள் என்றும் பவுல் 2 வரையும் 2 நிருபங்களாக மாற்றுகிறார். அப்ப அடிமை பெண்ணினிடத்திலிருந்து பிறந்த பிள்ளையின் பேர் என்னன்னா இஸ்மாயில் அப்படிங்கிறாங்க. ஹீப்ருல இஸ்மாயில், ஹிந்தியில இஸ்மாயில் தான், தமிழ்ல இஸ்மவேல் அப்படிங்கிறாங்க. இஸ்மவேல் என்றானா தேவன் கண்டார் அல்லது தேவன் காண்கிறார் என்று அர்த்தம். இப்ப சாராள் எனப்பட்டதற்கு அவள் திரள் கூட்டத்திற்கு தாயானவள் என்ற அர்த்தம். ஈசாக் என்பதற்கு மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று அர்த்தம். இப்ப தேவன் சந்தோஷத்தையும் தாயையும் நிலைநிறுத்துவதற்கு சீனாய் மலையில் தோன்றின அடிமை பெண்ணினிடத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த தேவன் கண்டார் என்கின்ற காரியத்தை ரிஜெக்ட் பண்ண சொல்றார், தேவனே சொல்றார். அப்ப இந்த ஆகார் எங்கிருந்து வந்தாங்க, இந்த ஆகார் எங்கை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னு ஆதியாம 16வது அதிகாரத்துல கூட
தேவதூதனே கேட்கிறார், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று. அந்த அம்மா சொல்றாங்க, நான் நாச்சியார் இடத்துல இருந்து வர்றேன், ஆனா எங்கேயும் போகணும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, என்ன வீட்டுல அவங்க கொடுமையா நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அவங்கதான் பேர் வச்சு கூப்பிட போறாங்க. அவங்க பேர் வைக்கிறதுக்கு நான் போய் அவங்களுக்கு பிள்ளைய பெற்றுக்கொள்ளணும். அதனால நானே எங்கேயாவது பிள்ளைய பெற்றுன்னு நானே பேர் வைக்கலான்ட்டு புறப்பட்டு போறாங்க. அங்கதான் கர்த்தரே வழிமறித்து இது ஆபிரகாமினுடைய வித்தா இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு இஸ்மாயில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறாங்க. இதற்கு பின்பு உன் நாச்சியார் இடத்தில் அடங்கியிரு அப்படிங்கிறாங்க. அப்ப எகிப்தில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து ஆகார். கற்பனையில கூட பாருங்களேன், இந்த அம்மா எகிப்திலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா எகிப்தின் சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. தேசத்துல ஏற்பட்ட ஒரு விதமான பஞ்சம் ஆபிரகாமையும் சாராள் அம்மாவையும் எகிப்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இப்ப எகிப்துல போய் தான் ஆபிரகாம் குடியிருக்கும் போது பார்வோன் சாராயை தன்னுடைய மனைவியாக்கி கொள்றதுக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. தேவனுடைய என்கவுண்டர் வருது. சாராயம்மா விடுதலையாகப்படுகிறாங்க. சாராயம்மாவோடு சேர்ந்துதான் வேத சொல்லுகிறது இந்த ஆகாரு பணிவிடைக்காரியாய் விடுதலையாய் வெளிவந்தாங்க. அப்ப இந்த ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு சாராளமா தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, இதே மாதிரி தேசம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை சந்தித்ததுங்க. இந்த மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்த போது யோசேப்பு எகிப்து தேசத்துல பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் இப்ப எகிப்துக்குள்ள வர்றாங்க. இதே எகிப்தில் இருந்துதான் இஸ்ரவேலரை கர்த்தர் ஆட்டுக்குட்டியிலிருந்து விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியாய் இருந்து விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வருகிற போது எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் அடிமைகளாக இருந்தாங்க. இப்ப அந்த அடிமைகளிடத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே. எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பாருங்க. அது சீனாய் மலையில மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறந்த உடனேயே இந்த ஆகாரையும் ஆகாரனுடைய பிள்ளையாகிய அடிமை பெண்ணாய் இருக்கக்கூடிய ஆகாரனுடைய பிள்ளையாய் இஸ்மவேலையும் தள்ளிவிடு என்று சொன்னது போல இந்த உலகத்தில பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையும் தள்ளிவிட்டது போல இந்த கற்பலகையிலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் தள்ளப்பட்டாயிற்று. ஆசாரிப்பு கூடாரத்துல செலுத்தப்படுகிற பலிகள் தள்ளப்பட்டாயிற்று. ஆசாரிய ஊழியம் தள்ளப்பட்டாயிற்று. அங்க பிரதானமாய் பார்க்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி தள்ளப்பட்டாயிற்று. இப்ப எது மேலோங்கி நிக்குதுன்னா, ஈசாக்கை சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவராய் நிலைநிறுத்துவது போல இயேசு கிறிஸ்துவை நிலைநிறுத்துவதற்கு இந்த நியாயப்பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளும் தேவனே தள்ள சொல்லிட்டார். அதுதான் வேதம் சொல்லுதுங்க, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை தேவனே தள்ளினாராமா. அப்ப அங்க ஆகாரையும் இஸ்மவேலையும் தள்ளினதோட மாத்திரம் இல்லைங்க, அங்க வனாந்தரத்துல அவர்களை வாழ வைப்பதற்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி அந்த நீரூற்றுல வனாந்தரத்துல அவர்கள் வல்லவர்களாய் மாறினாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களும் வனாந்தரத்துலதான் வந்தாங்க. வனாந்தரத்துலதான் தேவன் அவர்களை வல்லவர்களாய் மாற்றினார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி தேவன் அங்க மோரியா மலையில வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே மாதிரிதாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆட்டுக்குட்டியானவர் மூலமாய் கல்வாரி மலையில ஒரு ரட்சிப்பையும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தையும் கொடுத்தார். ஆனா இவங்க இதை ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவரை தள்ளிட்டாங்க. இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்துல ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறது என்று இயேசுவின் இடத்துல ஜெபிக்க வருகிறாங்க. அவர் ஜெபத்தை கேட்டும் மறு உத்தரவும் கொடுக்கல, அற்புதமும் செய்யல, கேட்டும் கேளாதவர் போல போறார்.
ஏன் கேட்டும் கேளாதவர் போறார் அப்படின்னா, இயேசுவோடு கூட இருந்த சீசர்களில் அநேகம் பேர் யூதர்கள். அப்ப அந்த கானானியரை குறித்து யூதர்களுடைய விருப்பம் என்ன என்பதை இயேசு அறிந்து வைத்திருந்தார். இந்த கானானியர்களை யூதர்கள் எப்படி பார்க்கிறாங்க என்பதையும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார். திரும்ப திரும்ப நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இப்ப சீசர்கள் வந்துதான் இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, உன்னே இந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்யுங்க, இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓயாம இந்த பெண்மணி வர்றாங்களே, இது நமக்கு ஊழியத்துக்கு நல்லதா இல்லை. ஏன்னா இவங்க சபிக்கப்பட்ட சந்ததி. கானான் சபிக்கப்பட்டு போயிட்டான், கானானியர் சபிக்கப்பட்டு போயிட்டாங்க. இவங்க நம்மளோடு வருகிறது நல்லதில்லை, அனுப்பிவிடும் போது அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, நான் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திற்கு வந்தேனே அன்றி மற்றொன்றுக்கும் வரவில்லை அப்படிங்கிறார். அப்பத்தான் அந்த பெண்மணி சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, நீங்க ஆகாரத்தை கொடுக்க வேண்டாம், ஆனா சாப்பிட்டு வேண்டாம் என்று தள்ளிற பருக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. மேஜையில் இருந்து வருகிற தள்ளப்பட்ட ஆகார நாய்க்குட்டிகளுக்குன்னு போடுவீங்கல்ல என்ற போது அங்க இயேசு சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது அப்படிங்கிறார். இப்ப இந்த அம்மா தள்ளப்பட்ட ஆகாரத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னா, இஸ்ரவேலர் ஜீவ அப்பமாகிய இயேசுவை புறம்பே தள்ளிட்டாங்க. இந்த கானானிய ஸ்திரி இதை ஜீவப்பமாக ஏற்றுக்கொண்டாங்க. உடனே இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுனார அன்றைக்கே அந்த அம்மானுடைய பிள்ளை சுகமாயிட்டாங்க. அதே மாதிரிதாங்க அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தா, இன்றைக்கு தள்ளப்பட்ட அந்த கல்லாகிய இயேசு நமக்கு தலைக்கு மூளைக்கல்லா இருக்க மாட்டாரு. ரட்சிப்பு நம்மை தேடி வந்திருக்காது. அப்ப நம்மை தேடி வந்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாம இழந்து போகாதபடிக்கு, எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கிடைத்த ரட்சகரை அவர்கள் தள்ளிட்டாங்க, திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டு, அதே மாதிரி நீங்களும் நானும் ஏசாவை போல இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அஸ்திபாரமாக கொள்ளாம உலகத்துல வேற எதையோ கொண்டுட்டு இருந்தோம்னா, வேத சொல்லுதுங்க, நாமளோ அழுது புலம்பனாலும் மனம் மாறுதலை காண முடியாது. மார்க் 8:31 சொல்றாரு, அல்லாமலும் மனுஷகுமாரன் பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசுவினுடைய பாடு மரணம் ஏதோ ஒரு விபத்துல நடந்தது கிடையாது, அல்லது அந்த நாட்களில் இருக்கக்கூடிய யூதருடைய சக்தி அதிகமா இருந்ததுனால கிடையாது. அவர் திட்டம் பண்ணினபடியே நடந்தது. அவர் தள்ளப்பட்டது, கொல்லப்பட்டது, உயிரோடு எழுந்தது, இது எல்லாமே சகல மனிதர்களோ ரட்சிக்கப்பட்டு அவரை சுவிசேஷமாய் ஏற்றுக்கொண்டு அவரை அஸ்திபாரமாக வைத்து இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அப்படி இந்த நாளிலும் கூட தள்ளப்பட்ட இயேசு நமக்கு தலைக்கல்லா மாறட்டும். தலைக்கல்லுன்னா எப்படி ஒரு மனிதனுக்கு அஸ்திபாரம் எப்படி பாதரட்சையோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வதற்காக இயேசு மரணத்துக்குள்ள போயிருக்கிறாரு, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாரு, பரலோகத்துக்கு போயிருக்கிறார், திரும்பி வரப்போகிறார் என்பதை விசுவாசித்து அவருக்கு சாட்சியாக வாழ்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாள் வாழ கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, கர்த்தராலே ஆயிற்றுனபடி யூதர்களால் தள்ளப்பட்ட இயேசுவே, இன்றைக்கு எங்களுக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.